Hello friends, welcome to Sathiya Samayal. இன்னைக்கு நம்ம vegetable Godhumai Rotti எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம காய் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். சின்ன கண்ணு இருக்கிற துருவில வந்து நம்ம கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காய்கறி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவும் போது சீக்கிரம் வெந்துரும். ஈஸியா வேகக்கூடிய காய்கறிகள் வந்து எது பிடிக்குதோ அந்த காய்கறி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயத்துல பாதி எடுத்துர்க்கேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம கலந்தறலாம். துருவி வச்சிருக்க கேரட், முட்டைக்கோஸ் நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்துல பாதியை வந்து பொடியா கட் பண்ணிருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமா கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துறேன். வீட்ல வந்து குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் கம்மியா சேர்த்திருக்கேன். காரம் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். மாவுலயே வந்து நம்ம ரொட்டிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து கலந்துக்கலாம். உப்பு போட்டு எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு வந்து சேர்த்தும்போது உங்களுக்கு காயில இருந்து லேசா வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதனால உப்புல நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு வந்து இருக்கிற பதத்துல பிசைஞ்சுக்கோங்க. கோதுமை மாவுங்கிறதுனால கொஞ்சம் பிசுபிசுன்னு கையில ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ரொட்டி தட்டுறதுக்கு வந்து நான் இங்க வாழை இலை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வாழை இலையில வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தல அப்படின்னா நமக்கு வந்து எடுக்க முடியாது. இதே வந்து நீங்க ராகி ரொட்டி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துரும். நம்ம டவால போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 செகண்ட்லயே இலை எடுத்தா ஈஸியா வந்துரும். ஆனா இது வந்து கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து உருண்டை பிடிச்சு இலையில வச்சு கையில வந்து தண்ணி தொட்டுட்டு தட்டுங்க. எண்ணெய் தொட்டிங்கன்னா திரும்பி திரும்பி மாவு வந்து கையில தான் பிடிக்கும். அதனால தண்ணி தொட்டு இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாவும் வேண்டாம், ரொம்ப திக்காவும் வேண்டாம். ஏன்னா ரொம்ப மெலிசா இருந்தது அப்படின்னா ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப திக்கா இருந்தது அப்படின்னா உள்ள சில சமயம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால மீடியம் சைஸ்ல வந்து தட்டிட்டு டவால வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெண்ணெய் சேர்த்துறேன். குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தட்டி வச்சிருக்க கோதுமை ரொட்டியை வந்து டவால மாத்திரலாம். ஒரு 2 செகண்ட் விட்டு அதுக்கு அப்புறமா நம்ம இலையை எடுத்துக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு ராகி ரொட்டியா இருந்தனா ரொம்பவே ஈஸியா வந்துரும். அதே மாதிரி ராகி ரொட்டி எப்படி பண்ற ரெசிபியும் நம்ம சேனல்ல இருக்கு. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒவ்வொரு பக்கமும் சிம்ல வச்சு நிதானமா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ளேம் அதிகமா வச்சீங்க அப்படின்னா மேல இருக்க காய்கறி எல்லாம் வந்து பிரவுன் ஆகிற மாதிரி ஆகிரும். உள்ள வந்து சரியா வேகாது. அதனால சிம் பண்ணி நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் ரெண்டு பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரா நம்மளுடைய கோதுமை ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான இந்த கோதுமை ரொட்டியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையறிந்திட சுவைத்து பாருங்க. Thanks for watching.